ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போ தமிழ். ஸோ போ தமிழில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ அழகு 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்ம ஓமை தொடர்கள் பார்த்துருவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர், சரியா. ஸோ மரபு தொடருடைய பொருள், ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே இருக்கும், சரியா. ஸோ பார்த்துடலாமா. ஸோ ஓமை தொடர்னா ஓமைனா என்ன, உருவகம்னா என்ன, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுடைய படைப்பாக்க உத்திகள் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம், சரியா. காலங்காலமாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மரபு தொடர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு, அதாவது காலங்காலமாக நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. மரபுனா நம்ம பொதுவாக ஒரு மரபுனா காலங்காலமாக நம்ம என்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ நம்மளுடைய லெகசியில் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா. அதை தான் நம்ம சொல்லுவோம் மரபுன்னு சொல்லுவோம், நம்முடைய மரபு அப்படின்றத நம்ம சொல்லுவோம், சரியா. ஸோ அப்போ மரபு சொற்றொடர்னா மரபு வாக்கியங்கள், மரபு சென்டென்ஸ். ஸோ அப்போ மரபு சொற்றொடர்கள் நேரடி பொருளை கொள்ளாது, நேரடியாக ஒரு விஷயத்த சொல்ல வராது, நேரடியாக ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம், ஓகேவா. ஸோ அதன் உட்பொருளை அறிந்து தொடர்களில் அமைத்து பழகுதல் வேண்டும், ஓகேவா. அப்போ நேரடியாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வர மாட்டோம், அதுக்கு பதிலாக அதை உணர்த்துற மாதிரி, எப்படி நம்ம ஊமை தொடருக்கு பார்த்தோம் அதே போல் அதுக்கு உணர்த்துற மாதிரி. ஸோ இப்போ காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான வாக்கியங்களை தொடர்களை பயன்படுத்துகிறாங்களோ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த மரபு தொடர், ஓகேவா. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க, திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரம், ஓகேவா. இது நம்ம எப்படி நேரடியாக சொல்ற மாதிரி இருந்தா, திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில என்ன சொல்றது, ஒரு சிறந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். புகழ்பெற்ற நகரம் நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம், சிம்பிள் கிடையாது, நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு பதிலாக தான் கொடிகட்டி பறத்தல் அப்படின்ற ஒரு மரபு தொடரை பயன்படுத்துறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரம் அப்படின்றது தான் என்னது, கொடிகட்டி பறத்தல் அப்படின்றது அதில் மரபு தொடர், ஓகேவா. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா என்ன பொருள் தருது அப்படின்னா, புகழ்பெற்று விளங்குதல், புகழ் பெற்று இருக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்லுது, ஓகேவா. ஸோ இதுதான் மரபு தொடர்கள், ஓகேவா. அடுத்து பாருங்களேன், அவர் ஓர் அவசர கொடுக்கைன்னு சொல்லுது. அவசர கொடுக்கைன்னு என்னமா, இதுதான் மரபு தொடர். அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமல் ஒரு விஷயத்த அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆராயாம உடனே ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு அது செயல்படுறது, ஓகே. அப்புறம் கோணல் மாணவ போயிடும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவசர கொடுக்கை ஒரு முடிவு எடுத்துரும், அதான் அவசர கொடுக்கை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நேரடியாக பொருள் கொள்ள, ஓகேவா, அதுக்கு பதிலாக அதனுடைய பொருள் தர மாதிரி, அதனுடைய உட்பொருளை தர மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்களில் நம்ம பயன்படுத்துவோம், அதான் மரபு தொடர், ஓகேவா. ஸோ என்னன்றதை பார்த்துருவோமா. ஸோ நிறைய இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸில் இருக்கும், ஓகேவா. அதே போல் அவுட் சோர்ஸ் நம்ம பார்க்கும்போது இது மட்டும்தான் கிடையாது, ஏன்னா மரபு தொடருக்கும் தனியாக ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகமே இருக்கு, ஓகேவா. ஒரு 50 பேஜஸ் இருக்கு, அதை நம்ம லைவ் கிளாஸஸ்ல அவுட் சோர்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ ஃபைன். பாருங்க, மரபு தொடரும் அதன் பொருளும். அப்போ என்னென்ன மாதிரியான மரபு தொடர்கள் நம்முடைய காலங்காலமா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதனுடைய பொருள் என்ன, எந்த மாதிரி பொருள் சொல்லணும், எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த மாதிரி மரபு தொடரை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பாருங்க, ஆயிரங்காலத்து பயிர் சொல்லுவாங்களா, எதுக்காக சொல்லுவாங்க, நீண்ட காலத்திற்குரியது. ஆயிரங்காலத்து பயிர்னா ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ப்பா, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ப்பா சொல்லுவாங்களா. ஸோ அதான் நீண்ட காலத்திற்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை நம்ம பார்த்துருப்போம், இதில் ஓமையிலே நம்ம பார்த்துருப்போம், என்னது, தன்னுடைய சிந்தனையின்றி சுய அறிவுன்றது இல்லாம மற்றவர் சொல்பவர் பேச்செல்லாம் கேட்டு நடக்கிறவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவோம், ஓகேவா. அடுத்து பாருங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டு சுரக்காய்னா இப்போ படிக்கும் போது சின்ன பசங்களை நம்ம சொல்லி தருவோமா, அம்மா, ஆடு, இலை, ஈ இப்படிலாம் சொல்லி தரோம் இல்லையா, ஓகேவா. அந்த மாதிரி ஏடுகளில் புத்தகங்களில் நம்ம ஒரு சுரக்காயை பார்க்குறோன்னா அந்த சுரக்காயை நம்ம எடுத்து சமைக்க முடியுமா, அது எதை பயன் தருமா, பயன்படாது. இப்போ உழைச்சி நம்ம வரக்கூடிய ஒரு வருமானத்திலேயோ ஒரு நம்முடைய மதிப்பை வச்சு தான் ஒரு பொருளை வாங்க முடியும், அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும், ஓகேவா. அப்போ ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவு, ஓகேவா. படிப்பறிவுன்றது என்னது, அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், ஒரு திறமைன்றது இருக்கணும், ஓகேவா. அதுக்கு சில ஒரு படிப்பறிவுக்கான ஒரு திறன்றது இருக்கணும், அதுக்கான ஒரு சான்றுன்றது இருக்கணும் இல்லையா, ஓகே. ஒரு அங்கீகாரம்ன்றது இருக்கணும், அப்போதான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண பழைக்க முடியும், ஓகேவா. அப்போ பட்டறிவு இல்லாத படிப்பறிவு, கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்ல போனால் அனுபவம் இல்லாத படிப்பறிவுன்னு கூட நம்ம சொல்லலாம், ஓகேவா. நல்லா படிச்சிருக்கான்ப்பா, ஆனால் அவனுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு ஃபீல்டு அந்த என்ன சொல்றது ஃபீல்டில் அவன் எப்படி ஒர்க் பண்ணுன்றதே தெரியாது, ஜஸ்ட் சும்மா படிச்சுட்டு மட்டுமே இருக்குமா, ரூமில் உட்காந்து புக்கை கொடுத்தா படிச்சுட்டு இருப்பான். ஆனால் ஃபீல்டில் இறங்கி வெளிநடப்பு என்னன்றது தெரியல அப்படின்னா, வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு தெரியல அப்படின்னா அவன் படிக்கிறது எதுவுமே யூஸ் இல்லை, ஓகேவா. அதுதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவுன்னு அர்த்தம், ஓகேவா. பட்டறிவு இல்லாத படிப்பறிவு, எந்த யூஸும் கிடையாது, ஓகேவா. அடுத்து பாருங்க, அவளை நினைத்து உரலை இடித்தல். என்னது, எண்ணமும் செயலும் ஒத்து வராமை.
எண்ணம் ஒன்று போயிட்டு இருக்கோம், ஆனால் அது தகுந்த மாதிரி நம்ம செயல் செய்வோமா? கிடையாது. அப்போது அதுக்கு பதிலாக தான் ஊமை தொடரில் பார்த்துருப்போம் என்னது, கவனமாக செயல்படணும் அப்படின்றத பார்த்துருப்போம். கவனமாக இருத்தல் அப்படின்றத படிச்சிருப்போம் அங்கே. ஓகேவா? இது என்னது, எண்ணம் செயலமும் ஒத்து வராமல் செய்யக்கூடிய செயல் தான் அவளை இடைத்து உருளை இடைத்தல் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க, முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் என்னது, பொய் அழுகை, பாசாங்கு செய்யறது, ஏமாற்றுறது. டேய் முதல்ல கண்ணீர் வடிக்காதரா சொல்லுவாங்கன்னு அப்படியே நடிப்பான், பயங்கரமா நடிப்பான், அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவசர கொடுக்கை. இப்பதான் பார்த்தோம், எண்ணி செயல்படாத ஒரு விஷயத்தை தான் அவசர கொடுக்கை நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு சொல்லிட்டு ஏதாவது தாமரை நீங்க பார்த்துருக்கீங்களா? கிடையாது, இல்லாத ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த சொல்றது தான் ஆகாய தாமரைன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. கம்பி நீட்டல் சொல்லுவாங்க இல்லையா, சொல்லி என்னது, சொல்லி கொள்ளாமல் செல்லல். வடிவுடைய காமெடி பார்த்தோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் கம்பியை நீட்டி விட்டார் அப்படின்னே டக்குன்னு மறைஞ்சிருவார், அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ சொல்லாம கொள்ளாம டக்குன்னு அந்த இடத்துல எஸ்கேப் போயிடுவாங்க, அதான் கம்பி நீட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து விரைந்து வெளியேறுதல் அப்படின்ற பொருளையும் தரும். தாளம் போடுதல் என்னது, எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல், இல்லைன்னா துன்பப்படுதல். நான் அன்றைக்கே சொன்னேன், கேட்டியா? இன்னைக்கு உன் லைஃப் தாளம் போடுதா சொல்லலாம் அப்படின்னா, அது துன்பப்படுற அன்னைக்கு நீ கஷ்டப்படுறல, தாளம் போடுறல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயன்படுத்தும். ஓகேவா? காணல் என்னது, இருப்பது போல் இருக்கு தோன்றும் ஆனால் இருக்காது, அதான் காணல் நீர், நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? வெயில் காலங்களில் நம்ம ரோட்டில் பார்க்குறோம் இல்லையா, அதான் காணல் நீர். அடுத்து பாருங்க, பஞ்சாய் பறத்தல். பஞ்சாய் பறத்தல் அது அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல் அப்படின்றது அலைந்து திரிதல். ஓகேவா? பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல், இல்லை விரைவாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போதல். ஓகேவா? ஸோ அது நிறைய இருக்குமா, ஆக்சுவலாக நிறைய இருக்குது, நம்ம படிச்சு தான் ஆகணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பொருள்ன்றது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகே, அடுத்து பாருங்க, குட்டிச்சுவர். குட்டிச்சுவர் என்னது, பயனின்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? வீடு ஏதாவது வச்சுக்கலாம், ரொம்ப பழமையான ஒரு வீடு, ஒரு கூரை வீட்டாவது ஒரு வீடு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே அபாண்டனிங் அதை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுவர், அந்த மேலே இருக்கிற ரூஃப்லாம் உடஞ்சி விழுந்து வெறும் சுவர் மட்டும் நின்றுருக்கும். அந்த குட்டிச்சுவர் இருந்து ஏதாவது யூஸா? கிடையாது. அந்த இடத்துல நம்ம வசிக்க முடியுமா? வசிக்க முடியாது, அது வேஸ்ட்டு தான், பயனின்றி இருத்தல். ஓகேவா? கொட்டி இழத்தல். கொட்டி இழத்தல்னது மிகுதியாக பேசுதல். சும்மா என்ன சொல்றது, அள்ளி விடாதரா, கொட்டி அளக்காதரா சொல்லுவாங்களே, ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருப்பான், அதான் அது கொட்டி அளத்தல். ஓகேவா? வாழையடி வாழையாக நமக்கு தெரியும், பரம்பரையா காலங்காலமாக, இதுதான் வாழையடி வாழையாக சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து கொடிகட்டி பறதல். இப்பதான் பார்த்தோம், தனி புகழோடு விளங்குதல், இல்ல புகழோடு விளங்குதல், சிம்பிளா சொல்ல போனா. ஓகேவா? அடுத்து பாருங்க, சீட்டு கிழிந்து விட்டது. பத்தியா, நேற்று சொல்லாம கொள்ளாம தேவையில்லாம வீட்டில் வேலைக்கு லீவ் போட்டல, அவங்க சீட்டை கழிச்சிட்டாங்களா அப்படின்னா அது வேலையை விட்டு தூக்குறது. ஓகேவா? வேலை இழப்பு. அடுத்து பாருங்க, கயிறு திரித்தல். கயிறு திரித்தல்லாம் இல்லாததனை சொல்லுதல். ஓகேவா? டே உண்மையை பேசுறா, ஏன்டா கயிறு திரிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது பொய்யா அடிச்சுட்டு இருப்பான், இல்லாத விஷயத்தான் சொல்லிட்டு இருப்பான். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆணை வந்து விட்டது. ஆணைன்றது ஒரு கட்டளை. ஓகேவா? ஆணை வந்துட்டுனா வேலை கிடைத்து விட்டது அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்மளுடைய அரசாணை வந்து விட்டது சொல்லுவாங்க இல்லையா, அது மொத்தம் ஒரு விஷயத்த சாங்ஷன் பண்றாங்க, அப்ரூவல் பண்ணிட்டாங்க அர்த்தம். அதாவது ஒரு வேலைக்கூட பயன்படுத்துவாங்க இல்லையா, வேலை கிடைத்து விட்டது. அடுத்து புத்தக பூச்சி. என்னது, ஒன்றும் இல்லாத நிலை. புத்தக பூச்சி, உலக அறியாதவன், ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனா வெளியறிவுன்றது பெருசா அவனுக்கு இருக்காது. புத்தகத்துல படிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு அறிவுன்றது இருக்குமா? இல்லை, வெளியில போகணும், ஃபீல்டில் பார்க்கணும், சுற்றி நம்மளுக்கு என்ன சுற்றி என்ன நடக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, பெருஞ்செலவாணி. பெருஞ்செலவானா அதிகமாக செலவு செய்கிறவன் தான் பெருஞ்செலவாணின்னு சொல்லுவோம். ஓகேவா? பெருஞ்செலவாணி. அடுத்து ஓட்டக்கையன். ஓட்டக்கையன் என்னது, செலவாளி சொல்லுவோம் இல்லையா, ஓட்டக்கையன். அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவன் கையில் நிற்கவே நிற்கார, ஓட்டக்கையன் அப்படிமா. ஓகேவா? கல்லில் நார் உரித்தல். கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? முடியும். அப்படின்னா இயலாத செயல், முடியாத செயல், முடியாத காரியம், எப்படி வேணாலும் சொல்லலாம். கண்ணை மூடிக்கொண்டு. கண்ணை மூடிக்கொண்டு என்னது, கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை செய்யறான் அப்படின்னா அது ஆராய்ந்து பார்க்காம, ஒரு விஷயத்த என்ன ஏதுன்னு தெரியாம கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் ஒரு விஷயத்தை செய்யறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து எட்டாக்கனி. எட்டாக்கனியானது ஒரு கனி, ஒரு பழம் இருக்கு ஒரு மரத்துல. ஓகேவா? அது நம்மளால என்னைக்குமே பறிக்க முடியாது, ஒரு உயரத்துல ஏதோ ஒரு இதில் வச்சுக்கலாம். அதனால தானே அது நம்ம எட்டாக்கனி, அது நம்ம கிடைக்கவே கிடைக்காத விஷயத்த எட்டாக்கனின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயம், முடியாத ஒன்று. உடுமை பிடி அப்படின்னா அது உறுதியான பிடி. உடுமை பிடி அப்படின்றது உறுதியானது. இந்த பழங்காலத்துல இந்த பழைய மூவிஸ்லாம், தமிழ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த என்ன சொல்றது, ஆக்சுவலாக ஏதோ ஒரு மூவியில் வரும், கோயிலில் போய் திருடுறது, இந்த மாதிரிலாம் சீன்லாம் வைக்கும்போது உடும்புல வாலில் வந்து கயிறு கட்டி என்ன பண்ணுவாங்க, தூக்கி அதோடைய என்ன சுவற்று மேலே போடுவாங்க. அது என்ன பண்ணுவோம், இறுக்கி பிடிச்சிக்கும், அதை பிடிச்சிட்டு ஏறுவாங்க. இந்த மாதிரி மூவிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதான் உடுமை பிடி. சரியா? உடுமை பிடினா அது உறுதியாக பிடிச்சிக்கும், உறுதியான ஒரு பிடி, அதான் உடுமை பிடின்னு சொல்லுவோம். கிணற்று தவளை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அறியாமை இல்லை ஒன்றும் தெரியாமல் இருத்தல், அதான் கிணற்று தவளை. கிணற்று தவளை போல அப்படின்லாம் பார்த்துருப்போம். சரியா? அடுத்து பாருங்க, மேலதாளத்துடன். அப்படின்னா ஆரவாரமாக மேலதாளத்தில் ஒரு 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 கல்யாணம், காது குத்து, ஒரு கச்சேரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க,
மேலதாளத்தோட ஆறாவாரமாக வருவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்க திட்டவட்டம். திட்டவட்டம்னா என்னது, உறுதியாக சொல்கிறது. ஓகேவா, நான் திட்டவட்டமாக சொல்லிடுறேன்டா, என்னால் அவனுக்கு கொடுக்க முடியாது சொல்லுவாங்க அப்படின்றது, நான் உறுதியாக சொல்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து மனக்கோட்டை. மனக்கோட்டை என்னது, வீண் கற்பனை. சரியா, மனக்கோட்டை கோட்டை கட்டினோம்னா அது நிற்குமா? ஓகேவா. மனக்கோட்டைன்றது எண்ணி செயல்பட்டால் மட்டும்தான், ஒரு வேலை செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். சும்மா மனதளவுலேயே கொட்டை கட்டிட்டா ஒரு விஷயம் நிகழ்ந்துருமான நிகழ்ந்துராது. சரியா. அப்போ வீணாக கற்பனை செய்யறதுக்கு பேர் தான் மனக்கோட்டை கட்டுறது. அடுத்து பாருங்க கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்துனா முழு கவனத்தோடு ஒரு விஷயத்தில் இருப்போம், கண்ணும் கருத்துமா இருப்போம், அதுதான். அள்ளி இறைத்தல். அள்ளி இறைத்தல் அது அளவிற்கு அதிகமாக செலவு செய்யுது, அதான் அள்ளி இறைக்கிறது. ஓகேவா. அடுத்து ஆறப்போடுதல். ஆறப்போடுதல் பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யறது, அதான் ஆறப்போடுதல். ஆறாமரை செய்யடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். ஆற போட்டு செய்யடா ஒரு விஷயத்த, ரொம்ப பதட்டப்படாதரா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்போ பொறுமையாக செய்யறது. அடுத்து பாருங்க சொந்த காலில் நிற்றல். சொந்த காலுக்கு தான் தெரியும் இல்லையா, பிறரை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறது. சரியா. அடுத்து பாருங்க அலைக்கழித்தல். அலைக்கழித்தல் ஆனது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வந்து பார்த்தா அலைக்கழிப்பாங்க, அது முடிச்சு தராம அலைக்கழிப்பாங்க, அலட்சியம் காட்டுவாங்க ஒரு விஷயத்துல. ஓகேவா. அடுத்து நிறைகுடம். நிறைகுடம் என்னது, நிறைவு. நிறைவுனா என்னது, முழுமையா இருக்குன்னு அர்த்தம். சரியா. அப்ப நிறையாக கற்றவன், அதான் நிறைகுடம். என்னது, தழும்பாது குறைக்குடம் கூத்தாடும். சரியா, பழமொழியில பார்ப்போம் இல்லையா, அதுதான். அடுத்து இது குறைக்குடம். குறைக்குடம் என்னது, நிறையாக கற்காதவன் அர்த்தம், முழுசா கற்காதவன் அர்த்தம். ஓகேவா. அடுத்து பாருங்க கண் திறத்தல். கண் திறத்தல் அறியாமையை போக்குதல். நான் இவ்வளவு நாள் அது என்னன்றது தெரியாம இருந்தேன், நல்ல வேலை என் கண்ணை திறந்துட்டடா சொல்லுவாங்களே அது, அப்படின்னு அது என்கிட்ட இந்த அறியாமையை நான் இது வரைக்கும் தெரியாம இருந்ததை எனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதான் கண்ணை திறக்க. அடுத்து கை தூக்கி விடுதல், உதவுதல். கை தூக்கிதல். நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், நீ கை தூக்கி விட்டதுனால தான் இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன் சொல்லுவாங்களா, அதான் என்னது, ஆபத்துக்கு உதவுறதுக்கு பேர் தான் கை தூக்கி விடுறது. ஓகேவா. ஸோ எங்கே வெட்டோம், ஓகே. அடுத்து இங்கே உதவுதல். ஓகேவா. அடுத்து கண்ணாயிருத்தல். கண்ணாயிருத்தல் அது அருகாமையில் இருந்து இல்லை விழிப்பாய் இருத்தல். அருகாமையில் இருத்தல் இல்லை விழிப்பாய் இருத்தல். சரியா. கண்ணுக்கு கண்ணாயிருந்து நான் கூடவே இருந்து பார்த்துப்பேன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்க ஆற அமர. அதான் அது காலம் கடத்துறது. ஒரு விஷயத்தை விரைவாக செய்யாமல் ஆறாமரை பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது காலம் கடத்தி பொறுமையாக கூட செய்யுங்கன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க ஆணி அடித்தாய் போல. சரியா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஆணை அடித்தார போல இந்த விஷயத்தை நீ செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு அது உறுதியாக ஆழமாக செய்யக்கூடிய விஷயத்த செஞ்சிடணும் அர்த்தம். சரியா. அடுத்து பாருங்க வழி வழியாக. எப்படி பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக காலங்காலமானு பார்த்தோம் இல்லையா, அதான் வழி வழியாக. ஓகேவா. அடுத்து கண்மூடித்தனமா. கண்மூடித்தனமா செய்யறது ஒரு விஷயத்த அறியாம, அதை கவனம் இல்லாம ஆராய்ந்து பார்க்காம கண்மூடித்தனமா செய்யறது. அடுத்து தட்டி கழிக்கிறது. தட்டி கழிக்கிறதுனா ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, அதானது தட்டி கழிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து பாருங்க கண் துடைப்பு. கண் துடைப்புனா ஏமாத்துறது. சரியா, அது செய்யறேன் எது செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஒரு கண் துடைப்புக்கு சொல்லுவாங்க, அப்படின்னா அதை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க அரைக்கோவல். அரைக்கோவலாம் போருக்கு அழைக்கிறது. நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி என்ன பண்றது, அரைக்கோவல் எழுறது, போருக்கு அழைக்கிறது. ஓகேவா. அடுத்து மலையேறி விட்டது. மலையேறி விட்டதுனா ஒழிந்து விட்டது இல்லை மறைந்து விட்டது சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள்லாம் அடிப்படையிலே கிடைக்கிறதுலாம் அந்த காலம், அதெல்லாம் மலையேறிடுச்சு அப்படின்னா அது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, இப்போலாம் அவங்களாம் உமன் எம்பவர்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்து குரங்கு பிடி. குரங்கு பிடியானது பிடிவாதம். குரங்கு பிடின்றது பிடிவாதம். வீட்டில் பசங்க என்ன பண்ணுவோம், அப்பா அம்மா இருக்காங்கன்னா, ஸோ நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அடம் பிடிப்பாங்க இல்லையா, பிடிவாதம் பிடிப்பாங்க, எனக்கு அதை வேணும், எனக்கு வாங்கியே தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதான் அதான் குரங்கு பிடின்றது. சரியா, பிடிவாதம் பிடிச்சிக்கும். குரங்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போறீங்க அப்படின்னா டக்கு நம்மள்ட்ட ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்களேன், வந்து பிடிச்சிக்கும், நம்ம தர வரைக்கும் விடாது நம்மள, அதான் குரங்கு பிடின்றது. ஓகேவா. பிடிவாதம் பிடிக்கிறது. சூறையாடல். சூறையாடல் இல்லை சூறையாடுதல் அதை கொள்ளையடிக்கிறது. ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் கொள்ளையடிக்கிறது. கை கழுவுதல். கை கழுவுதல்லாம் அவனை நம்பி இருப்பாங்க, ஆனால் அவன் செய்யக்கூடிய அந்த கடமையிலிருந்து என்ன பண்ணுவான், அவன் தட்டி கழிச்சிருவான், அப்படின்னா தன் பொறுப்பிலிருந்து நழுவிடுவான், விலகிடுவான். ஓகேவா, அதான் கை கழுவுதல். பெயர் பொறித்தல். பெயர் பொறித்தல்னால் நம்முடைய புகழை, நம்மளுடைய பெருமையை ஒரு இடத்துல பதிய வைக்கிறது. ஓகேவா. புகழை நிலைநாட்டுதல். நம்மளுடைய புகழை நிலைநாட்டுறது, பதிய வைக்கிறது. ஓகேவா, அதான் பெயர் பொறித்தல். வாய்க்கட்டுதல். வாய்க்கட்டுதல்லாம் எதிர்பேச்சு. சும்மா அந்த சப்பக்கட்டு கட்டாதரா, வாய்க்கட்டு கட்டாதரான்னு சொல்லுவாங்களே, இதை எதிர்த்து எதிர்த்து பேசாதரான்னு சொல்லுவாங்க, அதான் வாய்க்கட்டு. ஓகேவா. அடுத்து தட்டி கேட்டல். தட்டி கேட்டல்னா அதை ஒரு விஷயத்தை கண்டிக்கிறது. ஓகேவா, எதிர்த்து கேள்வி கேட்கறது, தட்டி கேட்கறது. சரியா, ஒரு தவறை தட்டி கேட்கறது, அதான் தட்டி கேட்டல். புரியுதா. அப்போ கண்டித்தல். அடுத்து அகட விகடம். அகட விகடமும் தந்திரம். அகட விகடம்னா தந்திரம். அக்கறை. அக்கறை பச்சை. பொய் தோற்றம். அக்கறை பச்சைனா பொய் தோற்றம் சொல்லும் இல்லையா, அக்கறைக்கு சரி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த கரையில இருந்து ஆற்றினுடைய இல்லை ஒரு ஒரு ஆற்றினுடைய ஒரு ஏரியினுடைய பொதுவாக ஏதோ ஒரு அந்தாண்ட சைடில் இருக்கக்கூடிய ஒரு கரையை பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் பார்க்க பசுமையாக இருக்கும், ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அதுவும் இதே போல தான் இருக்குன்றது. ஓகேவா. ஸோ அதான் என்னது அக்கறை பச்சை. எங்கே இருக்கு, அக்கறை பச்சை. பொய் தோற்றம் நல்லா இருக்குமே இருக்கும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா அதுவும் நார்மலாக தான் இருக்கும்.
அடுத்து அடங்கா பிடாரி, எவருக்கும் அடங்காதவர்களா அடங்கா பிடாரி. சரியா, பெண்களை முக்கியமாக, அதாவது பெண்பால் அப்படி சொல்லுவாங்க அடங்கா பிடாரின்றது. சரியா, பெண்டிர்ல அது உங்களுக்கு குறிக்கும் அடங்கா பிடாரி. அடுத்து அடிதடி, அடிதடி அப்படின்றது சண்டை. அழித்தழித்து, அழித்தழித்துனா அது மீண்டும் மீண்டும். சரியா, அழித்தழித்து அப்படின்னா மீண்டும் மீண்டும். இதெல்லாம் நம்ம மரபு தொழில் அந்த டாப்பிக்கில் பார்ப்போம், அவுட் சோர்ஸ்லாம் பார்ப்போம். அடுத்து அழுமுகம், அழுமுகம்னது பொலிவற்ற முகம், அழுமூஞ்சி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் அழுமுகம். ஓகேவா. அடுத்து ஆசை வார்த்தை, ஆசை வார்த்தையானது நம்பிக்கையை உண்டாக்கி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆசை வார்த்தை. ஓகேவா, ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றினார், இவ்வளோ நியூஸ்ல படிக்கிறோம் அந்த மாதிரி தான். ஓகேவா. அடுத்து பாருங்க இடைச்சுடர், இடைச்சுடர் அது இடையூறு. இடைச்சுடர்ன்றது இடையூறு, இடையில இருக்கக்கூடிய ஒரு சுவர். அந்தாண்ட நீ இருக்கேன், நான் இந்தாண்ட இருக்கேன், ஓகே, நம்மளுக்கு இடையில இடைச்சுடர் மாதிரி நீ இவன் எதுக்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு இடையூறு ஏற்படுத்துறான்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து இடைவிடாமல்லாம் எப்பொழுதும் அப்படின்றது அர்த்தம் தெரியும். துணைத்தனம் வேணும் அப்படின்னா இடைவிடாமல், ஏன்னா துணை வேணும் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இடைவிடாமல் பேசிட்டு இருக்குன்னு அர்த்தம். இருதலை கொல்லி, இருதலை கொல்லினது எல்லா பக்கமும் துன்பம் தரது. இருதலை கொல்லி, இந்த பக்கமும் துன்பம் தரும், இந்த பக்கம் போனாலும் துன்பம் தரும், அதான் இருதலை கொல்லி. அடுத்து இலைமறைக்காய், இலைமறைக்காய்னா நிறைய மாமரம் நிறைய மரங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லா காய்களும் சுத்தமாக பறிக்க முடியுமா, பறிக்க முடியும். ஏதாவது ஒரு காய் ஏதோ ஒரு இலைகளில் மறைஞ்சு தப்பிச்சிடும். ஓகேவா, ரொம்ப நாள் கழிச்சு தான் அது நம்ம கண்ணுக்கே தெரியும். அதான் இலைமறைக்காய் அப்படின்னா அது மறைப்பொருள், மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இலைமறை காயின்னு சொல்லுவோம், அதுக்கு பயன்படுத்துவோம். அடுத்து ஈட்டுக்கீடு, ஈட்டுக்கீடுனா சரிக்கு சரியா பேசாதறான், ஈட்டுக்கீடு பேசாதறான்னு சொல்லும் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மரபு சொல். அடுத்து உச்சிக்குளிர்ல, உச்சிக்குளிர்லாம் மகிழ்வடைதல். ஓகேவா, நிறைய அந்த பழைய காலத்து அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம், உச்சி குளிர்ந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படின்னா அது மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து எடுத்தெறிதல், எடுத்தெறிதல்லாம் அலட்சியம் படுது. வீட்டில் அம்மா ஏதோ சொன்னா ஏன்டா எடுத்தெறிஞ்சே பேசிட்டு இருக்க சொல்லுவாங்க இல்லையா, ஏன்டா அலட்சியம் காட்டுற, அம்மா சொல்றது கேளுடா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து உதப்பிவாய், உதப்பிவாய்னா பேசும்போது எச்சில் தெறிக்க தெறிக்க பேசுறது. ஓகேவா, அதான் உதப்பிவாய். உப்பில்லா பேச்சு, உப்பில்லா பேச்சு அதாவது உப்பில்லா பண்டம் குப்பையிலே சொல்லுவோம் இல்லையா, அது போல உப்பில்லா பேச்சுன்றது பயனற்ற ஒரு விஷயம், யூஸ் ஆகாத ஒரு விஷயம். சரியா. அடுத்து ஒட்டுமொத்தம், ஒட்டுமொத்தம்னா முழுவதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஓட்டம் பிடித்தல், ஓட்டம் பிடித்தல் தப்பி ஓடுறது நம்மளுக்கு தெரியும். கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல். கருவறுத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல். சொல்லியாங்களா, இப்போ நிறைய நான் சொல்றது வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை நான் கருவறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அது உன்னை ஃபுல்லாக நிர்மூலமாக்குறேன், இல்லாதவனா ஆக்குறேன், மொத்தமாக எல்லாத்தையும் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் கருவறுத்தல். ஓகேவா. அடுத்து கரையேறுதல், கரையேறுதல்ன்றது ஒரு விஷயத்தை ஈடேறது, ஒரு விஷயத்த நிறைவடை செய்கிறது. சரியா, பூர்த்தி செய்கிறது. அடுத்து கரிபூசல், கரிபூசலானது மானம் குலைத்தல். ஓகேவா, அன்னைக்கு என்ன திருவிழாவோட பண்ணிட்டல, ஓகேவா, உன் மூஞ்சில் நான் கரியை பூசுறேன், டைலாக்ஸ் தான் மூவியில் பார்த்துருவோம் இல்லையா, அந்த டைலாக்ஸ் தான். ஓகேவா, கரி பூசுறது அப்படின்றது மானம் குலைத்தல். கரடு முரடு, கரடு முரடுனா ஒழுங்கின்மை, ஏன்னா அந்த பாதையில் இந்த பாதையை ரொம்ப கரடு முரடாக இருக்கு அப்படின்னா அது பாதை ஒழுங்கு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். சரியா. அடுத்து கலகலப்பு, கலகலப்புனா ஒலிக்கை இல்லை உற்சாகம் உடையிறது, இதெல்லாம் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து கழுத்தறத்தல், சேம் அதே தான், நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய விஷயத்த கழுத்தறத்தல்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ப வச்சு ஏமாத்ததுன்னா சொல்லுவாங்க கழுத்தறத்தல். அடுத்து கழுத்தறத்தல் பார்த்துட்டோமா. அடுத்து கிளப்பி விடு, கிளப்பி தூண்டி விடு அப்படின்னா ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்த கிளப்பி விடுறது, தூண்டி விடுறது. அடுத்து காது குத்தாது, காது குத்தாலும் அது வஞ்சித்தல், ஏமாற்றுதல், எனக்கே காது குத்துறியா நீ சொல்லுவாங்க இல்லையா, என்ன ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதான். அடுத்து காற்றாய் பறத்தல், காற்றாய் பறத்தல்னா விரைவு, காற்றாய் பறத்தலாம் காற்று வேகமாக இருக்கும் இல்லையா, அதான் விரைவு, சுறுசுறுப்பாக இருக்கிறது. அடுத்து கிள்ளுக்கிறை, கிள்ளுக்கிறேன்னா மிக எளிது, இந்த விஷயம்லாம் எனக்கு கிள்ளுக்கிற மாதிரிடா சிம்பிளாக செஞ்சிடும் அப்படின்னா அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் கிள்ளுக்கிறை. அடுத்து ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படுத்தல் பார்த்துரும் இல்லையா, ஆற்றுப்படை, வழிப்படுத்துதல், வழிகாட்டுறது, அதான் வழி செல்லுதல் அப்படின்ற பொருளை தரும். அடுத்து கை குதவல், டே அதை எடுத்து வைடா, எடுத்து போட்டுறாத, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு கைக்கு உதவும். கைக்கு உதவும்னா என்னது, சமயத்துக்கு அது எப்பயாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும், உதவும். ஓகேவா. அடுத்து கை நீட்டுறது, கை நீட்டுதான் என்னது, திருடுதல் சொல்லுவாங்க இல்லையா, புரியுதா, நம்ம பையன் பக்கத்து வீட்டில் போயிட்டு கை நீட்டிட்டாங்க அப்படின்னா அது திருட்டிட்டு வந்துட்டான் அப்படின்ற ஒரு பொருளை சொல்லுவாங்க. சரியா. அடுத்து கை நனைத்தல், கை நனைத்தல் அது ஏதோ ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட்டோ இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, போய் சாப்பிட்டு வருது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க. பிறர் வீட்டில் விருந்து உண்ணக்கூடிய விஷயத்தான் கை நினைத்தல்னு சொல்லுவாங்க. அடுத்து கைமாற்று, கைமாற்றுனா கடன், கைமாற்றா தாடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் கடன் தாடான்னு அர்த்தம். அடுத்து கொட்டி கொடுத்தல், கொட்டி கொடுத்தல்னா மிகுதியாக கொடுக்கறது. சரியா, உங்க முதலாளி கொட்டி கொடுப்பாரா, ரொம்ப கொட்டி கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இல்லையா, அதான் அது மிகுதியாக கொடுத்தல். முதலாளிகள் கொட்டி கொடுப்பாங்களா தெரியல, ஓகே, ஸோ ஃபைன். அடுத்து கோணல் மாடல், கோணல் மாடல் தாறுமாறாக இருக்கிறது, கோணலும் மாடலுமா இருக்கு, கரடு முரடாக இருக்கு, தாறுமாறாக இருக்கு, ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது, அதான்
கோணல் மாணல். சப்பைக்கட்டு. சப்பைக்கட்டு என்னது? குற்றத்தை தாங்கி பேசுறது. தயங்கி இல்லை, தாங்கி பேசுறது. ஓகேவா? ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? அதை அப்படியே தாங்கி அதே பேசிட்டு இருப்பான். இல்லை நான் செய்யலை, இல்லை நான் இது நிறைய காரணங்கள் சொல்லிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான். சரியா? அதான் சப்பக்கட்டு கட்டுறது. அடுத்து கோலாகலம். கோலாகலம்னா ஆடம்பரமாக இருக்கிறது. சரியா? திருவிழாக்கள் கோலாகலமாக இருந்துச்சு, ஆடம்பரமாக இருந்துச்சு சொல்லுவோமா? அடுத்து சந்து பந்துனா மூளை முடுக்கு, நம்மளுக்கு தெரியும். அடுத்து சர்க்கரை பேச்சு, இனிமையாக பேசுறது, சர்க்கரை மாதிரி பேசுறது சொல்லுவாங்க. அந்த மீம்லாம் பார்த்துருக்க முடியாது, அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், அந்த மாதிரி விஷயத்த. சரியா? அடுத்து சுற்றுமுற்றும். சுற்றுமுற்றும்னா அனைத்து பக்கமும் அர்த்தம். சுற்றுமுற்றும் பார்த்தான், அனைத்து பக்கமும் பார்த்தான்னு அர்த்தம். அடுத்து தண்ணீர் காட்டுதல். தண்ணீர் காட்டுதல்னா ஏமாத்துறது. தண்ணீர் காட்டுதல் அப்படின்னா ஏமாத்துறது. அவ்வளோ உஷாராக பண்ணானு எனக்கே அவன் தண்ணி காட்டிட்டான்டா சொல்லுவாங்க இல்லையா? அதான் என்னது? ஏமாற்றுறது. தண்ணீர் காட்டுதல் அப்படின்னா ஏமாற்றுதல். தாரை வார்த்தல். தாரை வார்த்தல் அப்படின்னா ஒரு விஷயத்த கொடுத்துறது. சரியா? இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. தொலைத்து விடுதல். ஓகேவா? ஸோ பொதுவாக அந்த பெண்களை திருமணம் செஞ்சு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி விடுதலாம் தாரை வாய்த்து கொடுக்குறது சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஒரு விஷயத்த தாரை வாய்த்து கொடுத்தல்னு சொல்லுவாங்க. நெளிவு சுழிவு. நெளிவு சுழிவுனா ஏற்றத்தாழ்வு. நெளிவு சுழிவுனா ஏற்றத்தாழ்வு. பஞ்சப்பாட்டு அப்படின்னா ஓயாது தன் ஏழ்மையை பேசுதல். புரியுதா? ஏன்டா எந்த நேரத்திலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருக்க அப்படிம்பாங்க. அப்படி என்னது? தன்னுடைய வறுமையை சொல்லிக்கிட்டே இருப்பான். புரியுதா? ஸோ அதான் பஞ்சப்பாட்டு. அடுத்து பட்டு போதல். பட்டு போதல்னா சாதல். ஓகேவா? மரம் பட்டு போச்சு சொல்லுவானது, அந்த மரம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அதான் பட்டு போதல். அடுத்து பற்ற வைத்தல். பற்ற வைத்தல்னா பகையை மூட்டுறது. பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் பகையை திரும்பி மூட்டி விடுறது. அடுத்து பாடுபடுதல். பாடுபடுதல்னா உழைத்தல். பாடுபடுதல் அப்படின்னா உழைத்தல். அடுத்து பாருங்க, பித்து பிடித்தல். பித்தி பிடித்தல் நமக்கு தெரியும். பித்துனா ஒரு பைத்தியம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா? அதான் பைத்தியம் பிடித்தல். பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்றுதல். பித்தலாட்டம் அப்படின்றது ஏமாற்றுதல். பூத்து போதல். பூத்து போதல்னா பார்வை மங்குதல். சொல்லுவாங்க ரொம்ப வெயிலாக இருக்கக்கூடிய இப்போ சம்மராக இருப்பது இல்லையா? சம்மர் டைமில் நல்லா வெளியே சுற்றிட்டு வீட்டில் வந்து டக்குன்னு உள்ள வந்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்கும். அப்படியே அதான் சொல்லுவாங்க, கண்ணு பூத்து போச்சுரா உள்ள வரும்போது அப்படின்னா அது ஒன்றுமே தெரியாது, பார்வை மங்கி போன மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து பெருக்கெடுத்தல். பெருக்கெடுத்தல் ஒரு விஷயம் அளவு கடந்து நடக்கிறது. அதான் வெள்ளம் மிகுதியாய். அடுத்து பாருங்க, பையனா மெல்லன்னு அர்த்தம். அதான் மெல்லன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பையன்னா பையனா மெல்ல அதான் மெதுவாகன்னு அர்த்தம். அடுத்து பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குதெல்லாம் காலம் கழிக்கிறது நம்மளுக்கு தெரியும். போதா காலம் அப்படின்னா என்னுடைய கேடு காலம்னு அர்த்தம். என்னுடைய போதா காலம் உன்ட்டெலாம் வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா அது என்னுடைய கேடு காலம், என்னுடைய கெட்ட காலம் அப்படின்றது தான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து மடங்கடித்தல். மடங்கடித்தல்னா தோற்கடிக்கிறது. மடங்கடித்தல் கபடியில் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? கபடி விளையாடும் போது டே அவனை மடக்கட்டுறா அப்படிம்பாங்க. அப்படின்னா அது அவனை தோற்கடிக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, மட்டு மரியாதை. மட்டு மரியாதைனா தகுதிக்கேற்ற மரியாதை. பிரியா உனக்கு மட்டு மரியாதை தெரியாதாடா அப்படின்னா அது அவங்க தகுதிக்கேற்ற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து மல்லு கட்டுறது. மல்லு கட்டுறதுனால தெரியும், கட்டாயப்படுத்துறது, போட்டி போடுறது, போராடி ஒரு விஷயத்தை செய்யறது மல்லு கட்டுறது. ஓகேவா? அடுத்து வணங்காமுடி. வணங்காமுடினா ஒருவருக்கும் பணியாதவன். அதான் வணங்காமுடி. யாருக்கும் தலை வணங்காதவர். அதான் வணங்காமுடி. முடினா தலை. ஓகேவா? ஸோ தலை யாருக்கும் வணங்காது. அதான். அடுத்து வயிற்றில் அடித்தல் அப்படின்னா அது வாழ்வை கெடுத்தல். சரியா? உன்னை நம்பி இருந்த வயிற்றுலேயே வச்சுட்டியே அப்படின்னா அது என் வாழ்வை கெடுத்துட்டியேன்னு அர்த்தம். அடுத்து வயிற்றெரிச்சல். வயிற்றெரிச்சல் அவங்களுக்கு தெரியும், பொறாமப்படுறது. வாய்ப்பூட்டு, பேசாம தடுக்கிறது தான் வாய்ப்பூட்டு போறது. அடுத்து வாயை கட்டுறது. வாயை கட்டுறது அப்படின்றது சிக்கனமாக இருத்தல். சொல்லுவாங்க இல்லையா? வாயை கட்டி வழுத்தை கட்டி சேர்த்த ஒரு 12 இதெல்லாம் அப்படின்னா அவ்வளோ சிக்கனமாக இருந்து அதை சேர்த்துருக்கான அர்த்தம், அந்த செல்வத்தை சேர்த்துருக்கான அர்த்தம். சரியா? அடுத்து வயிற்றை கட்டுதல். எல்லாமே அதே தான். வாயை கற்றி வயிற்றை கற்றி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் வாயை கட்டுதல், வயிற்றை கட்டுதல். அடுத்து பாருங்க, வாரி இறைத்தல், வீணாக்குதல். ஏன்டா பணத்தை வாரி இறைக்கிற, வீணாக்குற சொல்லுவாங்களோ அதுதான். அடுத்து வானம் பார்த்த பூமி அப்படின்றது மழைக்கு இருக்கக்கூடிய, மழையை சார்ந்திருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு வானம் பார்த்த பூமி அப்படின்றத பயன்படுத்துவோமா? பயன்படுத்துவோம். சரியா? அடுத்து பாருங்க, விழிப்பிதுங்குதல் அப்படின்னா வேலை நெருக்கடி. சரியா? லாஸ்ட் ஒரு வாரமா வேலையில அவ்வளோ வேலை வாங்கிட்டாங்கடா, விழியெல்லாம் பிதுங்கிடுச்சுறாங்க அப்படிமா. அப்படின்னா அது அவ்வளோ வேலை நெருக்கடின்றது இருக்கும், ப்ரெஷர்ன்றது இருக்கும். ஓகேவா? அடுத்து விலைக்கேற்ற வைத்தல். விலைக்கேற்ற வைத்தல்னா அது சொல்லுவாங்களே, என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை விலைக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அது வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அதான் வாழ வைக்கிறது. ஓகேவா? அடுத்து வெளுத்து வாங்குதல். வெளுத்து வாங்குதல்னா செய்ததை நன்றாக செய்தல். சரியா? செய்வதை நன்றாக செய்தல். கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்போம், மச்சான் இப்படிலாம் ஆனால் வேலைக்கு ஆகாது, வெளுத்து வாங்கடா அப்படிம்பாங்க. அப்படின்னது செய்யறதே அடிக்கவும் முடிவு பண்ணிட்டா அடிடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான். ஓகேவா? அடுத்து வேண்டா வெறுப்பு. வேண்டா வெறுப்புனா விருப்பமின்மை. வேண்டா வெறுப்பு அப்படின்றது விருப்பமின்மை, விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய செயலை வேண்டா வெறுப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்களில் நாம் பார்க்கக்கூடிய
நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்சிஆர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில அவுட் சோர்சஸ் மட்டும் இருக்கக்கூடிய தொடர்களை பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள் நிறைய இருக்குது. சரியா, மரபு தொடர்கள் நிறைய இருக்குது. அது நம்ம அவுட் சோர்ஸ் சீரீஸில் பார்த்துரும். ஒரு 4-5 வீடியோவில் முடிஞ்சிடும். ஒரு 50 பேஜஸ் இருக்கும். அதுக்குன்னு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ ஏதாவது கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு, ரொம்ப வந்து கஷ்டமாக, ரொம்ப ஏதாவது மீனிங் தெரியாமல் இருக்கு, ஆனால் தாராளமாக தெரியும். கல்லில் 4 உரித்தல் அப்படின்னா இயலாத செயல். ஓகேவா, நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சொற்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம். ஓகேவா, அது ஏதோ அதுக்கு நிகரான கருத்துக்கு என்ன பொருள் சொல்ல வருதுன்ற போது நம்மளுக்கு புரியும். ஓகேவா, ரொம்ப ஏதாவது ரொம்ப புதுசாக இருக்கும், ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் புதுசாக நம்ம எங்கேயாவது படிச்சிருப்போம், அதை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணால் போதும், அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், டெஸ்ட்டு போட்டு பார்த்தா போதும். சரியா, ஓகேவாம்மா? ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மீன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் போயிருக்கு, ஜாலியாகவும் போயிருக்கு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறது, ரொம்ப அது பண்ணுறது இது பண்ணுறதுலாம் இல்லாமல் ஸோ கரெக்டாகவும் போயிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டோடு பார்ப்போம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.